தெளிவா சொல்லுவேன். எங்களோட சமூகம் தான் கொண்டிருக்குது. முதலாவது நாளைக்கு ரோட்ல திரிக்குது இல்லையா, அப்ப இதுகளை வந்து நாளைக்கு என்ன செய்ய வேணும், நாங்கள் லிமிட்டா கதைக்க வேணும். இந்த சகோதரன் வெளிநாட்டில இருந்திருந்தா இவற்றை உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குமாண்டா நிச்சயமா காப்பாற்றப்பட்டிருக்கும். என்ன செய்வீனம்டா, 7ஆம் கட்டத்துல யாருக்கும் நீங்க செய்து பாருங்க, இப்படி மூக்குல இப்படி தடவி உதுக்கே வேணா நீ கண்கலங்குறேன், அவனுக்கு கண்கலங்க வலிக்கிற இப்படி ஒரு தடவல் ஒன்று தடவி இழுத்துருவீனும், அதோட அவன் அழுதையே விட்டுருவான். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் இட்ட காணொலிக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நீங்க பழையபடி உங்களோட விமர்சனம் ரீதியான காணொலிகளை முன்வையுங்க, அதான் எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்ற ரீதியில சில பேர் நேரடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்தும் அந்த அழைப்பை எடுத்து அந்த தகவலை சொல்லியிருந்த நீங்கள் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான தலைப்பை வித்தியாசமாக கதைக்கலாம் இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், மன்னார்ல உண்மையில மருத்துவ அசண்டை இனம், அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸால இறந்தது என்று சொல்லப்பட்ட சகோதரி சிந்துயாவினுடைய கணவரும் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தை பற்றி தான் எல்லாரும் கழிச்சு கொண்டிருக்கணும். நேற்றையில இருந்து அந்த சம்பவம் நேற்றே நடந்தது. ஆனால் நேற்றைய தினம் என்னால் அந்த காணொலியை பதிவேற்ற முடியாமல் போயிட்டது. இன்றைக்கு அந்த விஷயத்துல யார் அதுக்கு பின்னால இருந்திருக்கணும், அந்த விஷயத்தை எப்படி தடுத்திருக்கலாம், இதுக்கு பின்னாலே இப்ப சமகாலமா என்ன ட்ரெண்டிங்ல போய் கொண்டிருக்குது, நிறைய விஷயங்களை பற்றி கதைக்க இருக்கிறோம். இந்த காணொலி மிகவும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியா இருக்க போது இறுதி வரை பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறேன். என்னதான் சொன்னாலும் நான் அந்த பேரை பாவிச்சு கொள்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஊடகங்கள்ல தாராளமா அந்த பேர் பாவிச்ச முடிஞ்சாயிட்டுது. சிந்துயாவின் இழப்பு, அதை தொடர்ந்து நேற்று அவருடைய கணவர் அவர் இறந்திருக்கிறார். நினைக்கிறேன் 99ஆம் ஆண்டு பிறந்தால் 25 வயதிலேயே தன் வாழ்க்கையை முடிச்சிட்டார். இதை பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு பின்னால யார் யாரெல்லாம் நின்றிக்கணும், என்ன மாதிரி இந்த இதுகளை தடுத்து இருக்கலாம், அதாவது சூசைட் என்ற விஷயம் தடுக்கப்படக்கூடியது அல்லது தவிர்க்கப்படக்கூடியதாண்டா ஆம். சூசைட்ன்றது அந்த நிலைமையில அந்த நேரத்துல திடீரென அந்த மைண்ட் எடுக்கிற முடிவு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அதை எப்படி தடுத்திருக்கலாம்னு பார்த்தா, இதுவே இந்த சகோதரன் வெளிநாட்டில இருந்திருந்தா இவற்றை உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குமாண்டா நிச்சயமா காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப நீங்க எல்லாம் என்ன அங்கே அப்படி மஜிக்க வச்சிருக்காங்களான்னு சொன்னா, ஒரு ஆள் சூசைட் பண்ண போறாருன்னு சொன்னா அதுக்கு முன்ன சில விஷயங்களை அவர் அப்பியா பண்ணுவார். சில விஷயங்களால வெளிநாட்டில் சோசியல் மீடியாவில இருந்து எல்லாமே ட்ரெக்கிங் ஏஐயால ட்ரெக் பண்ணி அவற்றை ஒரு வசனம் பிழைச்சோடனே நேரே அந்த ஸ்பாட்ல போய் அந்த டீம் நிற்கும்னு சொல்லுவீங்க. அந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள். நேற்று அவர் டிக்டாக்ல சில கவிதைகள் போட்டிருக்கார். அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கணும். அவர் போட்டிருக்கார், மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை, சில அன்பான இதயங்களில் பேச்சு நின்றால் கூட மரணம் தான். இதை வச்சே உண்மையா அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராவது இருந்தா டக்குன்னு பிடிச்சிருக்கணும். சிங்கன் ஏதோ அலர்ட் ஆகுதுன்னு சொல்லி முதலாவது இதை வச்சே பிடிச்சிருக்கணும். கொஞ்சம் கதை வித்தியாசமா இருக்குல்ல, வடிவா கதைப்போம். இதுக்குள்ள என்னென்ன பின்னுக்கு மஜிக்குகள் இருக்குன்னு சொல்லி கதைப்போம். இந்த விஷயத்தை தொடர்ந்து பாருங்க. இன்னொரு கவிதை போட்டிருக்கார், நீ பேசின அந்த நிமிடம் மட்டும் இனிமையாகும், நீ பேசாவிட்டால் அந்த நிமிடம் இருந்தாலும் தனிமையாகும். ஸோ அவர் சரியாக தனிமையை உணர்ந்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இது குடும்ப ரீதியான பிரச்சனைகள்ன்றதுல நாங்கள் கடுமையாக இதுக்குள்ள போய் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாது. அவருக்கு ஒரு தனிமை என்று உணரப்பட்டிருக்குது. அதாவது அவர் நண்பர்கள் ரீதியாகவோ அல்லது அவர் குடும்பம் அவர் சார்பாக அவர் ஒரு தனிமையை உணர்ந்திருக்கிறார்ன்றது இதுல தெரியுது தெளிவா. பிறகு ஒரு கவிதை போட்டிருக்கிறார், உன் அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்பதில் மிக மிக சுயநலவாதி நான். அதாவது அவருடைய அன்பு தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றதுல தான் சுயநலமா இருக்குங்க. சென்று வருகிறேன் உறவுகளே என்ற மாதிரி போட்டிருக்கார். ஆக மொத்தம் தெளிவான அப்பியரன்ஸ் இருந்திருக்குது. அவர் ஏதோ செய்ய போறாருன்னு சொல்லி ஒரு தரம் கணக்கெடுக்கல. மேபி இப்படித்தானே எங்களோட ஊருக்குள்ள சில பேர் இருப்பினோம். ஒரு செத்தோடு நடந்துட்டு இல்லை ஒரு துன்பம் நடந்துட்டு இல்லை ஒருத்தன் எக்ஸாம் பெயில் விட்டுட்டுதுண்டா நைஸா வருவினம் வந்தண்டு. உதாரணமா நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களோட வீட்டை ஓஎல் ரிசல்ட்ஸ் இல்லை ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்தா சில பேர் எங்களை பிடிக்காதாக்கள் அப்படி வருவினம் நைஸா கேட்பினம். இப்ப நார்மலா எல்லா சமூகங்களையும் இருக்கும். அப்ப தம்பிக்கு என்ன மாதிரி பாசே எல்லாம் வந்துட்டுதே, உங்க கதைக்கு நம்ம ஏதோ பெய்யலாம் என்று ஒரு இழுவி ஒன்று இழுப்பினம். பிறகு என்ன செய்யணும்டா வடிவா கதைச்சு போட்டு அதுக்கு ஒன்று நீ யோசிக்க கூடாது. அப்போ அதெல்லாம் இப்படித்தான் இருந்தாலும் கொப்பாண்ட இதுக்கு நீ எடுத்திருப்பேன்னு பார்த்து நாங்கள் ரெண்டு எங்களோட அப்பாவில் உள்ள வெண்மங்களுக்குள்ளால சுத்தி வருவினம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிறகு என்ன செய்வினம்டா 7ஆம் கட்டத்துல யாருக்கும் நீங்க செய்து பாருங்க, இப்படி மூக்குல இப்படி தடவி
உதுக்கே நீ கண்கலங்கிறாண்டு அவனுக்கு கண்கலங்க வலிக்கிற அப்படி ஒரு தடவை இழுத்துருவினும் அதோட அவன் அழுதே விட்டுருவான். அதை பார்க்கறதுல உள்ளுக்கு ஒரு அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் புழுகமும் சந்தோஷமும். இப்படியான சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன இருந்தாலும் ஒரு லவ் ஃபெயிலியர் ரெண்டு வைப்போம் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான். மற்றவன் என்ன செய்வான்டா ஒன்றில் அவளை பற்றி பேரை கடுக்கிற மாதிரி எல்லாம் ஏற்றி விடுவான். எல்லாம் இவனை வச்சு பாட்டிகளை போட்டு அங்கே குடிச்சு கும்மாளம் மடிச்சு வந்துட்டு என்னண்டு கராக்கலான்னு இருக்கிற காசுக்கு குடிச்சு மச்சான் முதல்லாம் சின்ன பிரச்சனை. நீ வயலுக்கு ஒரு அரை ஒன்று எடுத்தோண்டு வா ரெண்டுட்டு இருந்து அவன் இவனை சாட்டிக்கே ஒரு மாதத்துக்கு குடிப்பான். இப்படியான கம்யூனிட்டிக்கு தான் நாங்கள் வாழ்கிறோம். அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு மோரல் சப்போர்ட் வந்து கிடைக்கல. முதலாவது அது நாங்கள் விட்டு எங்களோட சமூகம் அவர் நான் இந்த காணொலியில் அதை சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன், எங்களோட சமூகம் தான் கொண்டிருக்குது. முதலாவதா அவற்ற அப்பியரன்ஸ் இருந்தும் அவரை யாருமே தடுக்கல. இதுவே வெளிநாடு என்றால் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருப்பார். அவருக்கு டிப்ரெஷன் வந்ததை யாரால என்று பார்ப்போம். டிப்ரெஷனால நசித்திருக்காரு, அதாவது மன அழுத்தம். மன அழுத்தத்தை கொடுத்தது யாருன்னு சொன்னால் என் போன்ற முதலாவது நான் தான். என் போன்ற ஊடகங்கள் வந்து அதில் ஒரு மிக தெளிவான பங்கு இருக்கு. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு செய்திக்காக போகிறோம், அது இந்த ஃபாலோ அப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதே இல்லை. நான் ஒரு பாம்பு கடிச்ச ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு இடத்துல ஒரு அவேர்னஸுக்கு போனேன். எந்த இடத்த பாம்பு கடி கூட நான் வேலை செய்கிற இடத்த அவேர்னஸுக்கு போயிட்டு அதுலேயும் நான் சில தவறுகள் விட்டுருக்கலாம். நான் போய் முதலாவது கேட்டது அந்த குடும்பத்தில் இன்ன விஷயத்துக்கு தான் வந்தேன் நான், இது சம்பந்தமா உங்களோட கதைக்கலாமா, இதை வச்சு ஒரு அவேர்னஸ் வந்து செய்யலாமான்னு அவேர்னஸ் தான் செய்யலாம். அதில் செத்தோடு கொண்டாடையில அவேர்னஸை செஞ்சுட்டு என்ன செஞ்சினாங்க என்றால் அவையிட்ட எல்லார்ட்ட பெர்மிஷனும் கேட்டு எல்லாரோடையும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் அந்த காணொலியே 15 நிமிஷம் நான் அதுக்கு மினக்கிட்ட டைம் 3 hour என்னன்னா ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், அதுலேயும் பிள்ளைகள் இருக்கலாம், அதையும் சுட்டி காட்டுங்கோ. என்ன செஞ்சினாங்கன்னா அதுக்குள்ள ஒரு அந்த பாம்பு கடிக்கு இலக்கான அம்மாடு கடைசி தம்மின்ற நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தவர், இந்த தனிமையில இருந்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட வித்தியாசமா இருந்தது. நான் அவர்கிட்ட கூட்டாளி மேல வெளியில கூப்பிட்டுட்டு எந்த நம்பரை கொடுத்துட்டு வந்தனால் இவனோட கொஞ்ச நேரம் அடிக்கடி வாங்கோடா வந்து கதையுங்கோ, இவன் நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அந்த அம்மா இவன்லாம் கொஞ்சம் கூட பாசம் போல, அப்ப கொஞ்சம் கதையுங்கோ என்று நான் சொன்னேன். அவங்க சொன்னவங்க இல்லை இல்லை அவன் கவலையா இருக்கிறான், நான் அவன் ஓகே அவன் அதுல இருந்து மீண்டுடுவானா. அப்ப நான் இந்த நம்பரையும் கொடுத்துட்டு வந்தேன், ஏதாவது வித்தியாசம் வந்து எனக்கு சொல்லுங்கோடா, இடக்கிட வாங்கும் அந்த வீட்டேண்டு. அப்ப நீங்க கேட்கலாம் இதேன்னு சொல்றீங்க இடக்கிட வாங்குன்றது. சில பேருக்கு தங்களோட வீட்டுக்குள்ள மெட்டாக்கள் வாரது பிடிக்காதுல்ல ஒரு கருத்தை முன்வைப்பீங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னு வைப்போம், அதாவது ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் GBBல எங்களோட ஹெல்த்தில் எங்களோட மிட்வைஃபார்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விடயம் வந்து எங்களோட கான்ஃபரன்ஸில் அவர்கள் சொல்லுவார்கள். எங்களுக்கும் அதை படிப்பிக்கிற டாக்டர்ஸ் வந்து எப்படின்னா அடிக்கடி வீட்டுக்கு போங்க. என்னன்னு சொன்னால் இப்போ நானும் மனசையும் சண்டை பிடிக்கிற மட்டும் வைப்போம், யாரையும் வந்துட்டோம்னா அப்படி அமர்ந்துருவேன் மானன் போடுமென்னு சொல்லி. பிறகு திருப்ப சண்டையை தொடங்குறாங்க என்னது அந்த எனர்ஜி இருக்காது, ஏற்கனவே உள்ள எனர்ஜியில் அடிபட்டா உண்டு. பிறகு புதுசாக ஒரு சண்டையை தொடங்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஆரம்ப எனர்ஜி உண்டு பண்ணுதானே, வெறுப்பேத்தவனு தானே, அது குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னா நாங்கள் வந்து இப்போ சண்டை பிடிக்க மாட்டோம். அடிக்கடி யாராவது போனால் சண்டைகள் வராது. சில பேர் வந்தால் அடிக்கடி சண்டையும் பெறும், அது வேற கதை. ஒரு நண்பன் இப்படியான பிரச்சனையில இருக்கிறான்னு சொன்னா அடிக்கடி அவனுக்கு போய் ஏதாவது பூஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு அந்த தோட்ஸ் இருந்தாலும் நாங்கள் திருப்ப வேறு ஒரு மைண்டில் டைவெர்ட் பண்ணி போட்டு விட்டுட்டு வந்திருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அடிக்கடி உறவினரோ அல்லது வேறு யாராவது நெருக்கமானவர்களோ நண்பர்களோ இன்டர்ஃபியர் ஆகினா அந்த இது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்படக்கூடியன்றது என்னோட வாதமா இருக்குது. சில பேர் இப்படித்தானே எரியிற வீட்டுக்கு புடுங்குறாக்களும் இருக்குதானே, எரியிற வீட்டுக்கு புடுங்குறது சுகம். ஏன்னா எவ்வளவு எரிஞ்ச கணக்கில் முடிச்சு விட்டுருக்கலாம், புடுங்கினது தெரியாது, நாங்கள் ஒன்றே புடுங்கி கொண்டே கலவா வைக்கலாம். அப்படியானாக்களும் இருப்பினும் சில பேர். அப்போ யார் யார் எங்களுடைய நண்பர்களாக வச்சிருக்கிறன்றதெல்லாம் முக்கியம். இப்போ சில பேர் இப்போ நான் குடிக்காலன்னு வைப்போம், எனக்கு ஒரு சின்ன சோகமான நிகழ்வு நடந்துடுது அல்லது ஏதோ ஒரு செலவழிப்பேன்னு வைப்போம், நான் அதை சாட்டி வாழ்றாக்களும் இருக்கும். ஆனால் நான் செத்தோடனே பிறகு எட்டு செலவுக்கும் என்ன அதை சாட்டி தண்ணி அடிக்கிறதுக்கு நிற்பாங்க. இப்படியான கம்யூனிட்டி தான் இருக்குது. ஒருத்தனை எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அடுத்ததை பார்ப்போம். இந்த இப்போ இதுவரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சிருக்கிறேன் அங்கே எங்கே தொட்டு இந்த இறப்பை தவிர்க்கிறதுக்கு யார் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கலாம் என்று பார்ப்போம். இது தனிப்பட்ட காரணங்களால் விமர்சிக்கல, அது ஜஸ்ட் ஒரு எதான சொல்லி போகட்டும் எங்கள் கம்யூனிட்டிக்கு. முதலாவது ரெஸ்பான்சிபிள் வந்து அவ செத்ததால இந்த எல்லாமே வந்தது அந்த தங்கச்சி. அப்போ அதுக்கு காரணமான எல்லாரும் விளங்கிட்டு தானே, அது மன்று தொடர்பான நடவடிக்கையில் இருக்கிறதால நான் மிச்சம் கதைக்க விரும்பல. அதுக்கு காரணமான எல்லாரும் வந்து முதலாவது. அடுத்தது 2 குடும்பத்தார், இவற்ற குடும்பம் மனைவியாடுறது குடும்பம் என்று சொல்லலாம். இவற்ற உற்ற நண்பர்கள் நிச்சயமா இன்டர்ஃபியர் ஆகிருக்கலாம். இதில் போயிட்டு நோட் பண்ணத்தானே வேணும். சில விஷயம் பார்க்கவே விளங்கும். அவர் இவ்வளோ கவிதை போட்டிருக்கிறார், பார்க்க விளங்கும். சமூக ஊடகங்கள் எங்கட வீட்டுக்குள்ள இப்படி நடந்தா என்ன நடக்கும்னு நாங்க யோசிக்க வேணும். நான் உட்பட காரணம் தான். என்ன சொன்னா எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ற பக்குவம் இல்லை. இது தொடர்பாக சமுதாய மருத்துவ நிபுணர் டாக்டர் முரளி வள்ளிபுரனான ஐயாவும் வந்து
ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. அது நான் பின்னு சொல்றேன் என்ன மாதிரி இதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண வேணும்னு சொல்லி. எங்களுக்கு இப்போ என்னது பரபரப்பு கிளுகிழுப்பு பரபரப்பு விறுவிறுப்பு இதெல்லாம் தேவை. அந்த மாதிரி ஏதாவது போட்டால் தான் எங்களுக்கும் வந்து இங்கே சில பரபரப்பாக இருக்கிறதா விருப்பமாக கிடக்குது கன விஷயங்கள்ல. அப்போ பரபரப்பாக போட்டு நான் நல்லா பொக்கெட்டுக்கு உழைச்சிட்டு போடலாம், நிச்சயமாக திருப்பி எந்த வீட்டுக்கு வரும். அதில் எந்த மேட்டரும் இல்லை. ஸோ கொஞ்சம் நியூஸ் வரத்தான் வேணும், அவர்களுக்கு நீதி கிடைக்கணும். இன்னும் ஒரு பக்கமாக சொன்னால் இப்படி ஒரு விஷயம் வராட்டியே அந்த நீதி என்றது வந்திருக்காது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நிறைய விஷயம் அந்த குடும்பத்துக்கு அதை அரசியலாக்கினதை தவிர தெளிவாக சொன்னால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுல யாருக்குமே பெருசா அக்கறை இருக்கல. அதான் உண்மை. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அடுத்தது காரணமா இருக்கிறது வந்து இந்த சிஸ்டம். இவ்வளவு ஒரு ஹாப்பியா பண்ணி இருக்கிறார். அதுல ஒருத்தர் கூட அவருக்கு ஒரு உளவள துணையை வழங்க ஒரு திறமை இல்லை. அப்ப நீங்க யார் அப்படி செய்யறேன் என்ன பேக்கதா சொன்னிக்கிறேன், நம்ம லூஸ் ஆஸ்பத்திரிக்கு போறது என்ன கதைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்களோட சமுதாயத்துல ஒரு கிராமத்துல 16 முன்னரங்க உத்தியோகர்கள் இருக்கணும் தெரியுமா? எனக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. 16 பேர் இருக்கணும். சிம்பிளா சொல்றேன், ஜிஎஸ் சமர்த்தி ஆபீசர், எம்இடி பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர், மகளிர் அபிவிருத்தி உத்தியோகர், WTO, உளவள துணையாளர், கவுன்சிலர், அதே மாதிரி எங்களுக்குள்ள PHI, மிட்வைஃப், அதே மாதிரி முன்னரங்கு உத்தியோகத்தர்கள், உளவள உதவியாளர், HSA மென்டல் ஹெல்த், நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள். இப்படி ஒரு விஷயம் வந்தா அதுக்குள்ள போய் ஃபாலோ அப் செய்கிற மாதிரி இலங்கையில் ஒரு சிஸ்டம் இல்லை. 16 பேர் இருக்கிறோம் ஏரியாவுக்கு வேலை செய்யறது. முன்னரங்கம்னு சொல்லி முன்னுக்கு தூப்படி அடிபடுறது நின்று சண்டையில அப்படி கிராமத்துக்குள்ள நின்று வேலை செய்கிறார்கள். மெட்டாக்கள் ஆஃபீஸ் ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து 16 பேர் இருக்கணுமா. 16 இன்னும் கூட தெரியாது, 16 தெரியும் எனக்கு. இல்லை நாங்கள் இந்த 16 பேரில் 16 பேரும் தனித்தனியாக வேலை செய்கிறோம், சேர்ந்து வேலை செய்யலை. அதான் உள்ள பிரச்சனை. 16 பேரும் நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தோம்டா ஒரு டீமா நிறைய. நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸர்னா தனியாக டிஎஸ் ஆஃபீஸ் அனுப்போம், எம்ஓஜிஎஸ்னா தனியாக எம்ஓஜிஎஸ், பிரதேச சபைன்னா தனியாக பிரதேச சபை. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா இந்த கவுன்சிலிங் கண்டெல்லாம் டிஎஸ் ஆஃபீஸில் இருக்குது, எம்ஓஜிஎஸ்ல இருக்குது, அதை விட அந்த ஏரியாக்குன்னு சொல்லி உழவில் என்று சொல்லி இருக்குது. இவர் டிப்ரெஷன் இவருக்கு வெறுமண்டு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். என்னடா இந்த பேரும் சேர்ந்து கும்பலாக அவன் பாவி ஃபேஸ்புக்கை திறந்தா டிக்டாக்கை திறந்தா தெண்டமென்சி இந்த கதை வந்து நான் தினம் சாவன் தானே. அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இந்த சமூகம் வேற கொண்டு போயிருக்குது. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இதுதான் மெயின் காரணம். ஸோ இதுகளை கதைக்கிறத விட்டுட்டு பரபரப்பு கிளுகிழப்பு போட்டு பிரியோசனம் இல்லை. இதுகளை கதைச்சா பிடிக்குது இல்லை சமூகத்துக்கு. அதான் நான் இதை பற்றி கதைக்க வேணாம இருந்தேன். ஆனால் நிறைய பேர் உசுப்பு ஏற்றுறீங்க, கம்பேக்னு. நான் இப்போ தேவையில்லாத ஆக்களை பற்றி கதைக்கல, ஏதாவது நாட்டுக்கு நல்லதா ஏதாவது கதைப்ப முடிஞ்சு வச்சு வந்தேன். நான் நிச்சயம் தொடர்ந்து கதைப்போம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சூசைட்டை தம்பி அப்போ என்னென்னு தடுக்கிறது, என்ன கணக்கெல்லாம் கதைக்கிறேன், என்னென்னு தடுக்கலாம். ஒரு ஆள் சூசைட் பண்றாருன்னு சொன்னால் என்ன அடிப்படை? அதுண்டு எப்படியெல்லாம் வாழ வேணும்னு நினைச்சேன், எப்படியெல்லாம் நடக்க வேணும்னு நினைச்சேன், இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன், ஆனால் நடக்கலையே. எப்படியெல்லாம் நான் நடக்க வேணும்னு நினைச்சதுங்க என்ற மனதில் மைண்ட். அது நடக்கவில்லைன்னு சொன்னோன்னு நான் என்ன செய்கிறேன்? பிரச்சனை மனதில், ஆனால் நான் வந்து என்னுடைய உடலை அழிக்கிறேன். பிரச்சனை மனது. அப்போ நான் ஒரு சாமியாட்ட வீடியோ பார்த்தேன், அவர் சொல்றார் மனதில் பிரச்சனைன்னா உண்மை என்னத்தை அழிக்கணும், மனதில் அழிக்கணும், மனதை தான் அழிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பேக்கதை வரையிற மனதை என்னென்று அழிக்கிறது? மனதை அழிக்கிறன்றது எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட எண்ணங்கள், எங்களோட தாட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுகளை அழிக்கிறது. அதுதான் சன்னியாசம். அப்போ எல்லாரும் சன்னியாசமாக போக தேவையில்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கலாம். நான் இப்போ கார் எடுக்கணும், இப்போ யூடியூப்ல எடுத்தவங்கலாம் கார் எடுத்துக்காங்க, நான் கார் எடுக்கணும்னு யோசிக்கலாது. ஜஸ்ட் மோட்டோவைக்காக ஓடுறது தானே, நடந்து போகாமல் சைக்கிளில் போகிறோட பெற்றா தானே இருக்கிறேன் நான். அப்படி திருப்திப்படுவேன். இதுவே ஒரு இது எல்லாத்துக்கும் பொருந்துமாண்டா பொருந்தும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறாக்கள் மனைவியோட எப்படியெல்லாம் வாழ வேணுமென்று இருந்தால் யோசிச்சிருக்கும், நடக்கலை. ஸோ அவரை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருந்திருக்குது, செய்யலை. முதலாவது எங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் காரணம். எதிர்பார்ப்புகளை நாங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ண வேணும். இறை நம்பிக்கைக்கு நல்ல ஒரு எவிடன்ஸ் நான் சொல்கிறேன். எங்களுக்கு அடி விழத்தான் போகுது. ஏன்னா நாங்கள் இயற்கையால் படைக்கப்பட்டார்கள், கடவுளால் படைக்கப்பட்டார்கள். எங்களுக்கு வார முழு கர்மா தலைவிதி எல்லாம் நடக்கத்தான் போகுது. ஆனால் எங்களுடைய பிரார்த்தனைகள், அதான் இந்த பஜனை, நாம ஜபம், அதே மாதிரி ஜபிக்கிறது எல்லாம் வந்து எங்களோட கர்ம வினைகளை அழிக்கும்னு சொல்றவை எல்லா மதத்திலையும் இருக்குது, முஸ்லிம்கள்லையும் அதே மாதிரி இருக்குது. அப்ப நாங்கள் பிரார்த்தனைகளூடாக எனக்கு அடி விழத்தான் போகுது, அடி விழுகிறது சுவர். ஆனா நான் 2-3 துணிகளை அதுக்கு மேல போட்டிருந்தா அடியின் நோக்குறையும். அதுதான் இந்த பிரார்த்தனைகள், ஆன்மீகங்கள், அதுகள் இருக்கான்னு சொன்னா இல்ல. இதை தூண்டுற காரணியல்டா இப்படியான எங்களோட எண்ணங்களை, அந்த நெகட்டிவிட்டியை தூண்டுற காரணங்களை அல்கஹால், அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி சிந்தனை. நான் ஒன்றுக்கும் சரி வராது, என்னால எதுவும் முடியாது, நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேனப்பா, எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சேன். எப்படின்னு நான் வெளியில போனா என்னையெல்லாம் இவங்க கதைக்கத்தானே போறாங்க. உங்க தேசம் முழுக்க எங்களோட வீட்டு கடை தான் போகுது, டிக்டாக், வாட்ஸ்அப், பைபர், யூடியூப். எனக்கு என்னண்டப்பா வெளியில போறேன் ஒரு தோட் வந்தா
மற்றவன் என்னடா என்னை பற்றி சொல்றதுக்கு, நான் வாழ்ந்து காட்டுறேன் போடா பேயா ரெண்டுட்டு அந்த மைண்ட் வந்தா கன பேர் இருப்பாங்க. சில பேர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனையானாலும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நெவர் மைண்ட், எதையுமே கணக்கு எடுக்க மாட்டான். மச்சான் ஒரு ரவுண்ட் ரவுண்டு போட்டுட்டு வந்தால் எல்லாம் சரியாடும்னுட்டு அவன் டக்குன்னு அடுத்த வேலையை பார்ப்பான். இப்படியான மைண்ட் செட் வேணும். வந்தால் இப்படியான ஐடியாஸ் வந்து திடீரென தான் மாறுறது, திடீரென வந்து டக்குன்னு ஒப்பேற்றி விட்டுரும். ஆக மொத்தம் எங்களோட மைண்டுக்குள்ள பிரச்சனையை உடல்ல காட்டக்கூடாது. அப்படி காட்டினால் உண்மையா ஒரு ஆண்ட மறு உறவு என்றது எப்படி தீர்மானிக்கப்பட தெரியுமா? அவர் சாகேக்க என்ன நினைச்சு கொண்டு சாகுறாரோ, என்ன என்ன தவிப்பில சாகுறாரோ அதை வச்சு மறு உறவி அமையும். நான் அதான் அந்த இறைவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கவென்று என்ற அந்த அப்படி ஒரு இதண்டா அது வந்து பூரண சரணாகதி. அப்படி நினைச்சு கொண்டாரு சாகுறானா? இப்ப இது நடக்கலையே அது நடக்கலன்னு சேர்த்தால் மறுபடியும் நிச்சயமா இருக்குமாம். நாங்க எங்க விட்டோமோ அந்த இடத்தையே அந்த வாழ்க்கை வந்து தொடங்கும் என்று சொல்கிறார்கள் உளவியலாளர்கள். ஆக சூசைட் வந்து ஒரு தீர்வு இல்லை, இருக்கலாம் நிச்சயமா, அது கடந்து போகும். அதுக்கு எங்களோட சிஸ்டம் உண்மையா தடையா இருக்குது, எங்களோட மக்களும் தடையா இருக்கு, எங்களோட சொசைட்டியும் தடையா இருக்கு, நாங்கள் நிறைய மாற வேண்டி இருக்கு. ஆக மொத்தத்திலே அதுக்கு எங்களுடைய சொசைட்டி தடையா இருக்குது, சிஸ்டம் தடையா இருக்குது, எங்கட எல்லாம் சமூகம் மொத்தமே தடையா தான் இருக்குது. என்ன ஒரு விதமாக தடுக்கலாம் எப்படி என்று சொன்னால், அடிக்கடி உறவினர் நண்பர்கள் தலையீடு. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது எதுக்குமென்று சொல்லி ஒரு ஆரம்ப எனர்ஜி வந்து அப்படியே பூத்து கொண்டு வரும், அப்படியே பெரிய வடிவமாக வரும் ஒரு ஐடியா, நெகட்டிவ் தாட்ஸ் வரைக்கும். நாங்கள் இடையில ஒரு இன்டர்வென்ஷனை கொடுத்தோம்னு சொன்னா இன்னும் வந்துட்டானே என்று குழம்பிச்சுதுன்னா திரும்ப புதுப்பிக்கிறேன் என்ன செய்யும், ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இதுதான் சொல்றது. முந்தி வந்து பெரிய அரசர்மார்கள் வீட்டில எல்லாம் வாளுகள் வச்சிருப்பேன், உயரத்திலாம் வச்சிருப்பேன், ஒரு கதிரையில ஏறி எடுக்கிற அளவு தூரத்திலே. ஏனண்டா ஒரு ஆளை வெட்டணும் போல கிடந்தாலும் கதிரையில ஒரு ஆளை வந்து அவர் வெட்டுறதுக்குரிய ஒரு எண்ணம் வந்தாலும் கதிரையில ஏறி எடுக்க கிடையில அந்த ஏற வேணுமென்ற ஒரு பஞ்சியில அந்த ஐடியா மறந்துடும். பிறகு சும்மா சத்தம் போட்டு போட அவையாது காய்ச்சி போட்டு அப்படியே அந்த இதை விட்டுருவிடும். இப்படியான தாட்ஸும் வந்து நல்லது. அடிக்கடி வந்து போறது, அடிக்கடி கதைக்கிறது, அடிக்கடி ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறது, இது தனி உறவினர்கள் மட்டுமில்லை, சமூக மட்ட உத்தியோகத்தர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஒரு லைஃப்ல உண்மையா சூசைட் பண்றாக்களுக்கு லைஃப்ல வெறுத்து சாயல, லைஃப்ல பிடிப்பிலாம் சாயினம். இப்படியெல்லாம் வாழ வேணும் என்று ஆசைப்பட்டேன், இப்படியெல்லாம் இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டேன் என்ற அந்த பிடிப்பு தான் அதை எப்படி கொண்டு போகுது. ஆக மொத்தம் அந்த பிடிப்போட இருந்தா திருப்ப மறு உறவி எடுத்து திருப்ப பழைய சைக்கிள்ல சுத்தத்தான் வேணும். ஆக மொத்தம் இது ஒரு வித்தியாசமான விடயம். இதை நாங்கள் வடிவாக கேண்டில் பண்ண வேணும். இது கடைசியான ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த காணொலியை பார்க்குறாக்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ. இதை சோசியல் மீடியாவில் எப்படி ஹேண்டில் பண்ண வேணும்னு சொல்லி எத்திக்ஸ் எல்லாம் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. 2016-17 விட்டுருக்காங்க. முதலாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வைத்தியர் முரளி வள்ளிபுரனான் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் இன்றைக்கு அவர் வெளியிட்ட பதிவை நான் ஆய்ச்சிட்டு உங்களுக்கு அதை காப்பி பண்றேன். முதலாவது அதர்ச்சி மயப்படுத்தலை தடுக்கணும். உதாரணமாக, மனைவிக்கு நிகராக உயிரை மாய்த்த நம்மவர், இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஐயா. இப்படி எழுதி விட்டா அதை பார்க்குறவன் என்ன செய்வான், என்ன ஒருத்தர் எனக்கு இதே பிரச்சனை வந்துட்டு இருந்தா சும்மா ஹீரோயிசம் மாதிரி நிற்பான். இப்படி காட்டக்கூடாது. இதே ஒரு கேவலமான விஷயமா தான் காட்ட வேணும். எங்களோட சொசைட்டி வந்து அந்த ஹீரோயிசம் காட்ட இன்னொருத்தன் வந்து உந்தப்படலாம். அடுத்த பிரதி செய்தலை தடுக்கிறதுக்காக நான் இன்றைய கூட அவர் என்ன சாப்பிட்டோ இல்லை என்னதை குடிச்சோ இல்லை என்னன்றது சொல்லல, என்ன முறையில என்ன பொருட்களை பயன்படுத்தி அது நடக்கிறதுன்றதை சொன்னா ஒரு ஐடியா வரைக்க இப்படி செய்தா இப்படி சாகலாம் என்ன என்று சில பேர் யோசிக்கலாம். அதால அந்த பிரதி செய்தலையும் வந்து தடுக்க சொல்லி அவர் சொல்லிக்கார். அடுத்தது களங்கத்தை தடுத்தல். அவைன்ற குடும்பம், அதுகள் பேருகள், இப்ப நான் அந்த பேர் சொன்னது கூட பிள்ளை பேருகள், அதே மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டு அதுகள் நாளைக்கு ரோட்ல திரிக்கிறே இல்லையா. அப்ப இதுகளையும் வந்து நாளைக்கு என்ன செய்ய வேணும், நாங்கள் லிமிட்டா கதைக்க வேணும் என்று சொல்றார். அடுத்தது இதை பிடிச்சி பேப்பர்ல நல்ல பெரிய தலையங்கமா எழுதுறேல, மன்னாரில் மீண்டும் நடந்த திகில் சம்பவம், மனைவிக்கு நிகராக உயிரை விட்ட, அப்படி இப்படி எழுதினா நல்ல பேப்பர் வியாபாரமும் நடக்கும், எங்களுக்கும் இங்கே வியூ நல்ல பரபரப்பா போய் கொண்டிருக்கும், விறுவிறுப்பாக வேறும் காசு. எங்கேயும் ஒரு சம்பவத்தில் அப்படி ஒண்டா போகும் காசு, மற்றவண்ட வாழ்க்கையை துளைச்சு நமக்கு கேட்குது விறுவிறுப்பும் பரபரப்பும் இல்லையா. ஸோ இது எங்கேயும் ஒரு மூலையாக கொண்டே சின்ன நான் போட்டு விட்டுருவோம் பிடிச்சி நியூஸில். இது நான் அன்றைக்கு போதை சம்பந்தமான விடயத்திலையும் சொன்னேன். ஒரு பேப்பர்னா முன்பக்கத்தை எடுத்து பாருங்க, 6-7 விஷயம் இந்த நான் சொன்ன விஷயம் சம்பந்தமாக இருக்கு. அப்போ ஆக மொத்தம் அதை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தாத செய்தியாக போட வேணும் என்று வைத்தியர் முரளி வள்ளிபுரனான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச சமூக மட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், சமூக மட்டத்தில் பணியாற்ற என் போன்ற உத்தியோகத்தர்களுக்கும், மக்களுக்கும் அனுப்புங்க. பயனடைஞ்சு ஒரு 10 பேருக்கு இது பிரயோசனப்பட்டா எனக்கு வெற்றி. இந்த வேர்க்க இருந்து இந்த காணொலியை செய்கிறதுல
நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காணொலிகள் போட்டால் அது சர்ச்சைக்குரியதாகும். இது யாருக்காவது பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.